சுடர் இப்போ மரண பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வசமா மாட்டிக்குவோமே. இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த சுடருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மல்லி இது எல்லாத்தையுமே சமாளிச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா சுடருக்கு மட்டும் பயம் போகவே இல்ல. அப்போ மல்லியும் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான முக்கிய காரணம் நமக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக தானா. எப்படிடா இதை தடுக்கிறது, எப்படி இதை மாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது சுடருக்கு இத்தனை நாளா இதோட சீரியஸ்னஸ் புரியல. நம்ம மல்லி சைலண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம மல்லியோட பிளான் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா ரகுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மல்லி எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா, அந்த ஒரு டெஸ்ட் போட்டு எப்படியாச்சும் மாத்தி ஆகணும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரகு, அது மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே கூண்டோட சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரகு கிட்ட இந்த சுடர் சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா ரகு இருந்துட்டு இங்க பாரு சுடர், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ இந்த கல்யாண வேலைகளை மட்டும் சரியா பாரு, அதே மாதிரி மல்லி இருந்தாவே நாங்க அந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு, மல்லியையே தூக்கிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மல்லியை தூக்குனாலுமே கூட இங்க மிகப்பெரிய பிரச்சனை வரும். நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை அதாவது தேடுறதுக்காக தான் போவாரே தவிர இங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், அதாவது இந்த சுடரோட கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவை விட நம்ம மல்லியை தான் விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுமே கூட. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சுடருக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கடைசியில இப்படி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இந்த சுடர் முன்னாடி காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த வீட்டுல நம்ம மல்லியை தவிர எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்புறாங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரியை தான் முன்னாடி அந்த ரேணுகாவை கொலை பண்ணது. அப்படி இருக்கும்போதும் கூட நான் தானே இவளை கொலை பண்ணேன், இவ எப்படி உயிரோட வருவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இந்த ராஜேஸ்வரி தான் ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாளாச்சே. அந்த ஒரு காரணத்தினால இங்க அடுத்தடுத்து இந்த சுடரை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ சுடரை பத்தின ரகசியங்கள் எல்லாருக்குமே தெரிய வர போகுது. ஒரு பக்கம் இப்போ நம்ம நாகு, அடுத்ததா பாபு, இந்த மனோகர் இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்து உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது சுடர், அதாவது மல்லி இதுக்கு முன்னாடி அவ ஏதோ தெரியாம இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதுல நீ கதிரேசனோட பொண்ணு இல்ல அப்படின்றது தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு எவிடன்ஸ விஜய் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, நீயா போயிட்டு விஜய் கிட்ட சரண்டர் ஆயிட்ட அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடரையே எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.